டோட்டல் வெயிட்டே மாற்றின ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜாக இருக்கும். அண்ட் கலர் டோன் வேறு இருக்கும். அரௌண்ட் 8 to 10 kg weight will come. அது 5 hours ஆகிடும் எங்களுக்கு. ஸோ அந்த பாடியில் அந்த சிலிகான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் ஒரு 40 to 50 kg வெயிட் உடம்புல அதிகமாகும். அந்த மேக்கப்பை போட்டதுக்கப்புறம் படுத்து தூங்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பின்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த ஹேர் எக்ஸ்டென்ஸோட பின்ஸு நம்ம பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மேபி நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஹெட் பெயின் அந்த மாதிரி வர்றதுக்கு சிலிகான் அப்ளைன்சஸ் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் மேம்க்கு நான் யூஸ் பண்ண வந்து ஸ்கின்னில் அந்த மாதிரி சிலிகான் யூஸ் பண்ணல. ஒன்லி இயர் ஐ மேட் இன் சிலிகான். இயர் ஏன்னா அந்த தண்டட்டி ஷேப்பிங் இருக்கிறதுனால. மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்போவுமே நம்மளுக்கு இந்த கண்ணை சுற்றி உள்ள ஏரியா தான் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம இந்த இடத்துல ஸ்கின் வந்து வெரி சென்சிட்டிவ். ஸோ இது வந்து வி யூஸ் மேக்கப் ரிமூவர். ஆக்சுவலாக மேக்கப் போடுற விட கழட்டும் போது தான். ஸோ தாய் கல்வியோட ப்ராஸ்தட்டிக்கில் என்ன புது டெக்னிக் யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த பாடி சூட் ரெடி பண்ணுறதுக்காக 3D ஸ்கேனிங் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ஸோ டீத்தோட ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐ டுக் ஹர் டீத் இம்ப்ரெஷன். ஆல்கினேட்டில் இம்ப்ரெஷன் எடுத்த பிறகு மேமோட டீத் எப்படி சேஞ்ச் ஆகணுன்றது வந்து ஐ மேட் இன் கிளே. எனக்கு டீத் நான் ஸ்கல்ப்டிங் பண்ணும்போது வேறு பெரிய சேலஞ்ச் வந்து கொஞ்சம் மவுத்தில் ஒரு பல்ஜ் வரும். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். லைக் தாய் கல்விக்கு முன்னாடி தாய் கல்விக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கெரியரை கிராஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வெளியே வந்த பிறகு இட் வாஸ் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் மீ. ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணது வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பை பற்றி மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்லே இட் கேம். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ படம் வந்த பிறகு இன்னும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டு பி ஹானஸ்ட் ஐம் சேயிங், டக்குன்னு பார்க்கும்போது என்னடா அடாப்ட் பண்ணிக்க முடியல கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயிலர் பார்க்கும். பட் ஒன்ஸ் நான் தேட்டருக்குள்ளே என்ட்ரான ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு எந்த ஒரு தாட்டுமே வரல. அது அழகாக மெர்ஜ் ஆகி அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போணுச்சு. எங்கேயுமே அது அவேவாக தெரியல. ஸோ என்னென்னா ஒரு லுக் டெஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ எத்தனை லுக் டெஸ்ட் போணுச்சு? ஸோ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 times லுக் டெஸ்ட். ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஐ மீன் ஃபைனல் டிசைன் வந்து சேம் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சு தான் வரைஞ்சிருந்தோம். ஸோ சிவகுமார், டைரக்டர் சிவகுமார் வந்து ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவரோட ஐடியா கொடுத்து ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது நம்ம ஸ்கெட்சாக பார்க்குறதும் நம்ம 3 dimensionலாக ஒர்க் பண்ணும்போதும் தேர் பி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஸோ அதில் ஒரு ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ க்ளோஸாக நாங்கள் பிளான் பண்ண கேரக்டருக்கு, ஐ மீன் அந்த பவனத்தாயோட லுக்கு, சிவா டிசைன் பண்ண லுக்குக்கு எவ்வளோ க்ளோஸாக பண்ண முடியுன்றது வந்து ஒரு ஸ்டெப்லேயும் வி வர் ஜஸ்ட் ஒர்க்கிங் அண்ட் ஃபைனலி வி கேம் டு த ப்ரெசன்ட் லுக் வாட் யூ சீயிங் இன் தி மூவி. நார்மல் மேக்கப் கூட போயிருக்கலாம், பட் ப்ராஸ்தட்டிக் போகணும் அப்படிங்கிற டெசிஷன் வந்து டைரக்டரோட சைடில் இருந்துச்சா இல்லை எஸ்கே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்துச்சா? டைரக்டரோட டெசிஷன் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சிவகுமார் வந்து ஸ்கிரிப்டை முடித்த பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செஞ்சது வந்து கேரக்டர் டிசைன் தான். ஸோ அவருக்கு வந்து அந்த பவுனத்தாய் கேரக்டர் வந்து ராதிகா மேம் தான் செய்யணும்னு ஹி வாஸ் வெரி ஷுவர். ஸோ மேம்னால மட்டும்தான் ஷி கேன் டூ தட் கேரக்டர். ஸோ ஆனால் மேமோட ப்ரெசன்ட் லுக்கில் வந்து அந்த பவுனத்தாயோட ஒரு கேரக்டர் லுக் வைஸாக இருக்காது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் சிவா ஆப்டட் ஃபார் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் செஞ்சால் தான் நம்ம அந்த கேரக்டரோட அந்த ஃபிசிக்கல் லுக்கு கொண்டு வரும்ன்றது. ஸோ இட் வாஸ் ஹிஸ் டெசிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இட் வாஸ் அந்த ஒரு ஃபர்தர் ஸ்டெப்புக்கு வெண்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு லெகசி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அண்ட் அதை ஹேண்டில் பண்ணும்போதுங்கும்போது சின்ன ஒரு ஃபியர் இருந்துச்சா? ஆமாம், கண்டிப்பாக ஃபியர்ன்றதை விட கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. நம்ம இதை எப்படி, ஏன்னா நம்ம ஐடியாவாக சொல்கிறதும் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறதுலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நம்ம சொல்லும்போது நம்ம எது வேணாலும் நம்ம இமேஜின் பண்ணலாம், நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம செய்யும்போது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறதுன்றது வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. அப்புறம் ராதிகா மேம் வந்து ஷீ இஸ் அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ மேம் கூட
இல்லை எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதும் இனிஷியலி ஐ ஹேட் ஒரு நர்வஸஸ் இருந்தது. பட் ஆனால் மேம் மீட் பண்ண பிறகு ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அதனால இட் வாஸ் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணுறது. நைஸ். டைரக்டர் எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணார்? லைக் எப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க? ஐ மீன் தாய்க்கிழவி மூவி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ராஸ்தட்டிக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ஐ வில் போஸ்ட். நான் ப்ராஸ்தட்டிக்ஸ் கற்றுக்கிட்டது வந்து ஸ்டான் வின்சன் ஸ்கூல் ஆஃப் கேரக்டர் ஆர்ட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்த பிறகு வி கேன் லேர்ன். அந்த ஆன்லைன் நிறைய ரெக்கார்டட் செஷன் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் அந்த ஒரு சப்ஜெக்டாக பார்க்கும்போது கற்றுக்கிறது வந்து அப்படியே ஒரு ட்ரையலாக செஞ்சு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ டூனி ஜோன் ஐ ஹேவ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் விவர் ரூம்மேட், காலேஜ் மேட். ஸோ ஹீ ஷோட் மை போர்ட்ஃபோலியோ டு ராகுல். ஸோ ராகுல் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவர் என்னோடய ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மீ அண்ட் ராகுல் ஹேட் ஐ மீன் ஃபோன் கான்வர்சேஷன். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் சிவா கூட ஒரு வீடியோ கால் செஷன் வி அட்டெண்ட். அப்போ நான் கேரளாவில் இருந்தேன், ஊரில் இருந்ததுனால ஒரு வீடியோ கால் செஷன் அட்டன் பண்ணும்போது ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் அந்த எனக்கு ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஹி வாஸ் ஆஸ்கிங் கொஷின். இப்போ அந்த தண்டட்டி காதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம், ஸ்கின்னு வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு ஐ வாஸ் கிவிங் சஜஷன்ஸ். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் பண்ணோம்னா நம்ம we can achieve it now. Okay. So அப்படி தான் I got into it. நைஸ். எனக்கு என்னென்னா ஓகே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அது வந்து நம்ம ஃபேஸுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சு. பட் என்னென்னா டோட்டல் வெயிட்டே மாற்றின ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அவங்களுடைய ஸ்டொமக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜாக இருக்கும், அண்ட் கலர் டோன் வேறு இருக்கும். அதேமாதிரி செஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிச்சிருப்பீங்க. ஸோ ஓவரால் ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல அந்த மேக்கப்போட, எவ்வளோ வெயிட் இருக்கும் அது ஓவரால்? அரௌண்ட் 8 to 10 kg வெயிட் இருக்கும். 8 to 10 kg. 10 kg ஃபுல் 10 kg வரும். ஏன்னா அதை கேட்குறேன்னா காலம்புரை இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ, இப்போ டே 1 ஷூட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது 5 hours ஆகிடும் எங்களுக்கு 5 hours ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த 5 hours 5 hours மேக்கப்பை 10 kg வெயிட்டை ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ரிமூவ் பண்ணாமல் இருக்கணும். ஆமாம். ஸோ ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் பெல்லி மட்டும் மேம்க்கு அந்த நீ இஷ்யூ வந்த பிறகு ஷூட் பிரேக் வரும்போது வில் ரிமூவ் த பெல்லி ஒண்டி ரிமூவ். ஆமாம். ஆனால் பெல்லி ரிமூவ் பண்ணால் மொத்த காஸ்டியூம் ரிமூவ் பண்ணால் தான் பெல்லி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஆஃப்டர்நூன் பிரேக் ஏதாச்சும் வரும்போது மட்டும் வி வில் ஜஸ்ட் ரிமூவ் அகெயின் ஒரு 5 hours. அதுக்கு இல்லை ரிமூவில் இந்த பெல்லி வந்து இட்ஸ் ஸ்ட்ராப் ஒன் டைப் தான். ஒரு வெல்க்ரோ வச்சுட்டு இட்ஸ் அட்டாச்சிங். பட் ஆனால் அதோட பேக்கில் வெல்க்ரோ வி கேன் அட்டாச். ஸோ அது இல்லாமல் ஒரு இட் ஹேஸ் எ ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஷோல்டரில் ஒரு சப்போர்ட்டுக்காக. ஆமாம். ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் இன்சைட் ஹர் காஸ்டியூம். ஸோ அதனால் காஸ்டியூம் ரிமூவ் பண்ணால் தான் வி கேன் ரிமூவ் த பெல்லி. ஸோ கொஞ்சம் லாங் கேப் சப்போஸ் இருந்ததுன்னா வி வில் ஜஸ்ட் ரிமூவ் இட் ஸோ ஷி கேன் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம். ஓகே. ஏன்னா ஐ திங்க் டயட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மேக்கப்பை போட்டதுக்கப்புறம் படுத்து தூங்க முடியாது. ஸோ ஆமாம், இந்த இடத்துல பின்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த ஹேர் எக்ஸ்டென்ஸோட பின்ஸு மோஸ்ட்லி. ஆனால் ஷூட் டைமில் மேம் அந்த படுக்கிற அந்த மாதிரி ஷி வில் பி ஆக்டிவ் ஆல் த டைம். அது பிளான் பண்ணது வந்து லைக் பெர்மனெண்ட்டாக வி கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுனாக்கா ஷூட் முடிகிற வரைக்கும் அந்த ஹேர் அப்படியே இட் வில் பி தேர். ஆனால் நம்ம பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மேபி நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஹெட் பெயின் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்குள்ளே இருக்குல்ல ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆமாம், அந்த மேக்கப் நம்ம எடுத்துக்கிறது. ஆமாம். ஸோ ராதிகா மேமோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். மெயினாக மேம்க்கு வந்து ஷி வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் டூயிங் திஸ் கேரக்டர். ஸோ மேமும் வந்து சிவகுமாருக்கு ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுத்தது வந்து இப்போ இந்த கேரக்டர் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம மேக்கப் வந்து பெஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு டூ அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரதுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேமும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சிவா மேமு அண்ட் மீ ஃபஸ்ட் ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ அந்த மீட்டிங் போகும்போது மேம் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஃபிசிக்கலாக எப்படி சேஞ்ச் பண்ணோம்,
மெயினாக பவுனத்தாயோட மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபேஸில் உள்ள மேக்கப் மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபுல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதில் நம்ம ஃபேஸில் உள்ள ஒர்க்கை விட அதிகமாக உள்ள ஒர்க்கு வந்து ஃபிசிக்கலாக பாடியில் வந்த சேஞ்சஸ் தான். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஸ்கல்ப்டடாக ஐ ஸ்கல்ப்டட் இட். ஸோ தென் மோல்டு பண்ணிவிட்டு வி மேட் திஸ் சூட். ஸோ சூட் ரெடி பண்ணிவிட்டு தான் வி ஜஸ்ட் புட் ஆன் ஹர். ஸோ அதில் வந்து ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் செஞ்சது வந்து இப்போ நம்ம படத்தில் பார்க்குறதோட இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக உள்ள வெர்ஷன் தான் ஃபஸ்ட் ஐ டெட். ஸோ அதை மேம் போட்டு பார்க்கும்போது ஷீ ஹர் செல்ஃப் டோல்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் இருந்தால் தான் ஷீ கேன் ஃபீல் த கேரக்டர். ஸோ அப்படியே அகெயின் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஐ மேட் அ நியூ சூட். ஸோ அந்த செகண்டாக செஞ்ச சூட்டு தான் வி யூஸ் ஃபார் த மூவி. எனக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களா இருந்துச்சு. இப்போ டீட்டெயிலாக நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா லைக் இந்த பெல்லியோடைய டீட்டெயில் அது என்னன்னா ஒரு ஒரு டார்க்னஸ் இருக்கும், அந்த அங்கங்கே சில பேச்சஸ் மாரி ஒன்று பெல்லியில். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டீத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயிலிங் ஒன்று இருக்கும், இந்த விரிங்கிள்ஸோட டீட்டெயிலிங் இருக்கும். ஸ்கின் ஃபுல்லாகவே ஒரு டெக்ஸ்டர்டாக தான் நான் பெயிண்ட் பண்ணது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ அந்த ஏஜ்டு ஆகும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்கின்னில் நிறைய டெக்ஸ்டர், நிறைய ஃப்ரெக்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ரெக்கிள்ஸ் டெக்ஸ்டரோட உள்ள ஒரு பெயிண்டிங் தான் அப்ரோச், நாட் அ பிளெயின் மேக்கப். ஸோ நான் பெயிண்ட் பண்ண பிறகுமே நிறைய மோங்கல்ஸ், சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே ப்ரஷில் வந்து ஜஸ்ட் ஹைலைட் த டீட்டெயிலிங். ஸோ அப்போ தான் இதெல்லாம் இட்ஸ் வெரி மைன்யூட் திங். ஆனால் அது வரும்போது தான் ஃப்ரேமில் மொத்தமாக பார்க்கும்போது இட் லுக் மோர் நேச்சுரல். கரெக்ட். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல தலையை விரிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது ஸோ அந்த ஸ்கின்ல சின்னதாக ஒரு ஒயிட்னஸ் ஒன்று தெரியும், இந்த லைட் அந்த விரிங்கிள்ஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக வேணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குல்ல, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அண்ட் ஒய்? ஃபேஸோட அந்த ரிங்கிள்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ண வந்தது லேட்டெக்ஸ் வச்சு தான். ஸோ லேட்டெக்ஸ் வந்து நம்ம மேமோட ஸ்கின் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வில் அப்ளை திஸ் லேட்டெக்ஸ். ஸோ தென் ஒரு வென் இட் ட்ரைஸ் இட் வில் ஷ்ரிங்க். ஸோ ஷ்ரிங்க் ஆகும்போது ஒரு வில் கெட் த ரேஸ்டு ரிங்கிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். ஸோ அதுக்கு மேலே ஐ வில் பெயிண்ட். மேம் வந்து ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி ஃபேர் பர்சன். ஸோ வி நீட் டு சேஞ்ச் ஹர் ஸ்கின் டோன் டு டார்க் டோன். ஸோ அந்த டார்க் டோனை சேஞ்ச் பண்ணும்போது லேயராக தான் ஐ ஆடட் த கலர், சிங்கிள் கலராக இல்லாமல் லேயராக வாஸ் ஆடிங் த கலர். ஸோ அந்த ப்ராசஸில் வி காட் ஆல் தோஸ் டெக்ஸ்டரிங் ஆன் ஹர் ஃபேஸ் ஆக்சுவலி. இப்போ ஃபேஸ்லேயே இந்த இடத்துல நிறைய அந்த மோல்ட்ஸ் ஐ ஹாவ் பெயிண்டட். ஸோ சின்ன ஒரு பெரிய மோல் ஒன்று இங்கே இருக்கும், தென் ஃபியூ ஸ்மால் மோல்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ இது வந்து எவ்ரிடே ஐ டூ த சேம் திங். அப்புறம் கழுத்தில் வந்து நிறைய டாட்டாக நிறைய மோல்ஸ் இருக்கிற மாதிரி ஐ ஹவ் பெயிண்டட். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம க்ளோஸ்அப் வரும்போதும் வி ஃபீல் தட் அந்த ஸ்கின் ஃபீல் ஆகிறது அந்த ஒரு பெயிண்டிங்கில் என்ஹான்ஸ் பண்ண ஒரு டீட்டெயிலிங் தான் ஆக்சுவலி. ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பரவாயில்ல எல்லாருமே அதிகமாக சொல்லுவாங்க ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டோம் அப்படின்னா எமோஷனை வெளில கொண்டு வர முடியாது, ஸோ ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அவ்வளோது. பட் ஆனால் இதில் ஃபேஸ் ரியாக்ஷன் கன்வே ஆகுனுச்சு, அந்த எமோஷன்ஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவங்க ஆப்ரேஷன் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கும் போது ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பட் அவங்களுடைய அந்த மேனரிசமோடையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு செகண்ட் டேர்ன் அவுட் ஆகி பவுனத்தாயி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து ப்ராஸ்தட்டிக் போட்டாலுமே கன்வே ஆக முடிஞ்சு. ஸோ இதில் பார்க்கும்போது அதுக்காக மெனக்கடை இருந்துச்சா, எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நம்ம சிலிக்கான் அப்ளைன்சஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் 1, இந்தியன் 2 கமல்ஹாசன் சார் செஞ்ச எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து இந்த சிலிக்கான் ஹி யூஸ் டு ஃபார்ம் லேட்டெக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பட் ப்ராசஸ் இஸ் சேம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து வி ஆர் க்ளூயிங் டு த ஸ்கின். ஸோ இது வந்து இட் இஸ் a லேயர் ஓவர் ஹிஸ் ஸ்கின் ஆக்சுவலி. ஸோ அந்த மெத்தடில் தான் சொல்கிறது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ கன்வே ஆகாது அப்படின்னு. பட் ஆனால் அப்படி இல்லை, இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆனால் மேம்க்கு நான் யூஸ் பண்ண வந்து ஸ்கின்னில் அந்த மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த லேட்டெக்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லிக்விட் மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஹேர் ஸ்கின் ஒன்லி இயர் ஐ மேட் இன் சிலிக்கான். ஸோ இயர் என்ன அந்த தண்டட்டி ஷேப்பிங் இருக்கிறதுனால காது மட்டும்தான் நான் சிலிக்கான் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் மேம்க்கு ஃபேஸில் அந்த we didn't get that problem with emotions. ஏன்னா இட்ஸ் ஹேர் ஸ்கின் ஒன்லி we enhanced her wrinkles. ஸோ இந்த லேட்டெக்ஸ் வச்சு ரிங்கிள்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம சிலிக்கானில் செஞ்சாலுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் வந்து
அது நிறைய அட்வான்ஸ்டாக மெட்டீரியல்ஸ் கேம். ஸோ அதில் வந்து வி கேன் க்ளூ இட் வெரி டைட் டு அவர் ஸ்கின். ஸோ நம்ம டைட்டாக ஸ்கின்னோட சிலிக்கான் ஒட்டும்போது நான் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் மெயினாக உள்ள சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்கில் செய்கிறது தான். ஸோ ஸ்கல்ப்டிங் இப்போ உங்களோட ஃபேஸ் நான் ஏஜிங்காக மாற்றணும் அப்படின்னாக்கா, ஸோ உங்களோட ரிங்கிள் லைன்ஸ், நீங்கள் ஃபேஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் ஆக்டிவாக மூவ் ஆகுது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட ஃபேஸை அனாட்டமிக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் டு ஸ்கல்ப்டட். ஸோ அந்த ஸ்கல்ப்டிங்காக செய்கிறது வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா வி வில் கெட் தட் இமோஷன்ஸ். நீங்கள் பேசும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணுற சிலிக்கானோட பிளேஸ்மெண்ட், அப்புறம் நம்ம ஃபேஸில் ஒட்டும்போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டணும். ஸோ இதெல்லாமே பண்ண முடிஞ்சதுனாக்கா திஸ் இஷ்யூ ஒன்ட் கம். நைஸ். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலி இப்போ எல்லாருமே சினிமாவோட டெக்னீஷியன்ஸை வந்து அதிகமாக பார்க்கறதுனால ப்ராஸ்தட்டிக்காக அப்போ எமோஷன்ஸ் வெளில தெரியாது. ஸோ இந்த ஒரு பட் ஆனால் அது எதுவுமே அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக அந்த ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டோட ஸ்கில்லு தான். ஸோ எவ்வளோ தூரம் இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த நீங்கள் சொன்ன விஷயம் தான். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து வெளியே தெரியணும். ஸோ வெளியே தெரிகிற மாதிரி இப்போ நம்மளோட இப்போ இதுதான் நம்ம ஆஃப்லைன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஆஃப்லைன் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஸ்கல்ப்டிங் பண்ணோம். அந்த சிலிக்கான் அப்ளைன்ஸ் ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணும்போதும் கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒரு சீக் பீஸ் இருக்குது, அது கொஞ்சம் மேலே இல்லை கொஞ்சம் கீழே ஒட்டிட்டோம்னா, இல்லாட்ட ஒன்றும் மேலே போய் ஒன்று கீழே போச்சுன்னா நீங்கள் சொன்ன இந்த இஷ்யூ வரும். ஸோ அது ஒரு 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 சர்ஜன் செய்கிற வேலை மாதிரி தான். ரொம்ப நம்ம டு பி வெரி கேர்ஃபுல் வித் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது இட் ஒன்ட் பி வெரி இஷ்யூ ஆக்சுவலி. அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண சிலிக்கானோட சாஃப்ட்னஸ். ஸோ சிலிக்கானில் வந்து வி கேன் அட்ஜஸ்ட் சாஃப்ட்னஸ். ஸோ ஒருத்தரோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் அட்ஜஸ்ட் இட். ஸோ இப்போ இந்த சின்ன சீக் ஏரியாலாம் வரும்போது வி கேன் இன்க்ரீஸ் த சாஃப்ட்னஸ். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஃபேஸில் வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இந்த லோவர் ஜோவில் தான் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து வி கேன் இன்க்ரீஸ் மோர் சாஃப்ட்னஸ். அப்போ வந்து இந்த ஹெட்டை டேர்ன் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலான ஒரு மூமெண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபோர்ஹெட்டில் வந்து தெர் இஸ் நாட் மச் மூமெண்ட். அதில் வந்து கொஞ்சம் வி கேன் ரெடியூஸ் த சாஃப்ட்னஸ். ஸோ வி கேன் அட்ஜஸ்ட் ஆல் திஸ் திங்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம இப்போ வர மெட்டீரியலில் இட் இஸ் வி கேன் ஈஸிலி டூ இட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப் ஆரம்பித்த டைமில் ஃபோம் லாட்டெக்ஸ்னு ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் இருந்தது ப்ராஸ்தட்டிக்ஸ் செய்கிறதுக்காக. ஸோ பழைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோம் லாட்டெக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டில் ஆல்சோ பீப்புள் ஆர் யூஸிங் ஃபோம் லாட்டெக்ஸ். ஸோ ஃபோம் லாட்டெக்ஸ்க்கு அப்புறமா வந்தது தான் சிலிக்கான். ஸோ சிலிக்கானோட மெயின் அட்வான்டேஜ் வந்து அது டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னு டிரான்ஸ்லூசன்ட் ஆக்சுவலி, நம்ம ஒப்பேக் கிடையாது நம்ம ஸ்கின் டெக்ஸ்சர். ஸோ அந்த டிரான்ஸ்லூசன்சி வந்து வி கேன் கெட் அன் this silicon. ஸோ அதனால் இப்போ வந்து மெனி பீப்புள் ஆர் டூயிங் சிலிக்கான், பட் சம் ஆர்டிஸ்ட் ப்ரிஃபர் ஃபோம் லாட்டெக்ஸ். நைஸ். அது ஆர்டிஸ்டோடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ ஃபோம் லாட்டெக்ஸ் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இட் ஒன்ட் கம் ஆஃப் வெரி ஈஸிலி. அது ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் அந்த மெட்டீரியல். ஸோ இட் வில் அட்ராக்ட் த ஸ்வெட். ஸோ அதனால் லைக் சம் ஆர்டிஸ்ட் ப்ரிஃபர் திஸ் ஃபோம் லாட்டெக்ஸ். சிலிக்கான் வந்து இட் ஒன்ட் டேக் ஸ்வெட். ஸோ அதனால் நம்ம மெயினாக சென்னை கேரளா எல்லாமே கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அது பிளாக் ஆகும்ல. ஆமாம், ஸ்வெட் ஆகிறது வந்து எங்கேயாச்சும் இட் வில் சின்ன பிளாக் தெரியும், சின்ன பபிள்ஸாக இட் வில் கம் அண்ட் இட் வில் ஸ்பாயில் த ஃபினிஷிங். ஸோ இது மொத்தமாக இட் ஒன்ட் கம் ஆஃப், பட் ஒரு அன்ஃபினிஷ்டான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ இந்த வர பபுள் வந்து நம்ம டச்சப் பண்ணி பேட்ச் பண்ணும்போது ஒரு பேட்ச் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாமே யூஸ்வலாக சிஜிலையும் வி கேன் ரிமூவ் இட், பட் ஆனால் இட் வில் ஸ்பாயில் த மேக்கப் எமோஷன்ஸ். ஆமாம். ஸோ அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் ஆக்சுவலி. புரியுது. மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அண்ட் பெயின் இருக்குமா அது எடுக்கும்போது? பெயின் மேமுக்கு ஆக்சுவலி வந்து நாங்கள் வி ஸ்பெண்ட் எவ்ரி ஆல்மோஸ்ட் 2 hours டு ஃபினிஷ் ரிமூவ் த மேக்கப். ஸோ அதில் மேம்க்கு வந்து எப்போவுமே நம்மளுக்கு இந்த கண்ணை சுற்றி உள்ள ஏரியா தான் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம இந்த இடத்துல ஸ்கின் வந்து இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ இது வந்து வி யூஸ் மேக்கப் ரிமூவர். ஸோ அதை போட்ட பிறகு தான் வி கேன் டேக் இட் ஆஃப்.
ஸோ அந்த மேக்கப் ரிமூவர் போட்ட பிறகு லைக் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். இது கொஞ்சம் அது வந்து இட் வில் அப்சார்ப் த ரிமூவர். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இட் வில் பீல் ஆஃப். ஸோ அந்த பீல் ஆஃப் ஆகிறதுக்கு நமக்கு ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ காட்டன் பேட்ஸை வச்சுட்டு வில் கீப் ஆன் ரப் ஹர் ஸ்கின். ஸோ அப்படி தான் வி வில் ரிமூவ் இட். ஸோ அது பண்ணும்போது லைக் ஆல் அதர் பிளேசஸ் ஷீ இஸ் ஃபைன், பட் அரவுண்ட் த ஐஸ் இட் வில் பி வெரி பர்னிங் ஃபார் ஹேர் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ஆமாம், பெயின், ஒரு பர்னிங் சென்சேஷன் வரும். ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது இட் பிகம் வெரி பெயின்ஃபுல். ஸோ ஆக்சுவலாக மேக்கப் போடுற விட கழட்டும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருந்தது ஆக்சுவலி. புரியுது. எத்தனை நாள் ஷூட் போணுச்சு ஓவர்? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 20 days 20 days ஷார்ட். ஸோ 20 days ஏர்லி மார்னிங், ஐ மீன் காலம்புற மேக்கப் ஒரு 5 hours போட்டு அந்த 10 kg மேக்கப்பை வெயிட்டை எடுத்துக்கிட்டு ஸோ ஃபுல்லாக போய் அதேமாரி அந்த 40 days 20 days கண்டினியூஸாக. ஓகே, 20 days ஃபுல்லாகவே இந்த ஒரு இதில் தான் ப்ராசஸ்லாம் போயிருக்கீங்க. கமல் சார் படம் பார்த்தாரு, என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ்? அவர் வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெட்டீரியல்ஸ் எதுன்னு கேட்டாங்க. ஸோ அதை வந்து ஹி ஆஸ்க் மீ எந்த பிராண்ட் ஐம் யூசிங். ஸோ தென் ஹி வாஸ் கிவிங் சஜஷன்ஸ். உத்தமன் வில்லன் பண்ணும்போது ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணது, அந்த தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹி வாஸ்